சிவாய நம. அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி. அவங்க இல்லாமல் நான் இல்லை. மாதா பிதா குரு தெய்வமுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே எல்லோருக்கும் இருக்கணும். எனக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதால் தான் நான் சாதனை செஞ்சிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் தாயிடம் சில விஷயங்கள் சொல்லும் போது இதுவும் கடந்து போகும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அந்த வாழ்த்து எனக்கு ஆதரவாக இருக்கும். எல்லா தாயும் அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும்னு சொல்லும் போது அந்த வாழ்த்து ரொம்ப முக்கியமானது. எல்லாம் தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் என்னை வாழ்த்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு மிகவும் முக்கியமானது. தாயிடம் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். தன்னுடைய தந்தையிடம் சில விஷயங்கள் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத நாம் தாயிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த சக்தி தாயிடம் இருக்கு. அன்பு, பணிவு. தாய் ஆத்மார்த்தமாக பிரிவாயிட்டாங்க, வேதனைப்பட வேண்டாம். தாய் என்றுமே ஆத்மார்த்தமாக வாழ்த்தி கொண்டு தான் இருப்பாங்க. தாய் என்றாலே சக்தி, அன்பு, பணிவு எல்லாமே அவங்க கிட்டேருந்து தான் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. தாய் போல் பிள்ளைங்க என்றுமே நலமாக இருக்கணும். என்னை தாயாக பக்தர்கள் ஏற்றுக்கொண்டு, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பந்தங்கள், அவ்வளோ சகோதரிகள் உங்களுக்கு துணையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னிடம் ஒரு நிமிடம் பகிர்ந்து கொண்டு என்ன வாழ்த்தம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது நான் தாயாக அவங்களுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பேன். என்றுமே அவங்க எல்லாரும் நலமாக இருப்பதற்கு நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வேன். என்னுடைய பிரார்த்தனை எப்பொழுதுமே இருக்கும். எவ்வளோ பந்தங்கள் இருந்தாலும் உங்கள் ஆத்மாவில் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்கீங்க. அம்மான்ற ஸ்தானம் என்றுமே என்னுடைய கடமை. கடைசி காலம் மட்டும் நான் இருக்கும் கடைசி காலம் மட்டும் பிரார்த்தனை. என்றுமே உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். சிவாய நம.